இந்த செடிகளை வளர்ப்பது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளே வளர்த்து விதை போட்டு செடியை வளர்த்து தண்ணி ஊற்றி மருந்துகள் எதுவும் போடாமல் எருவு மட்டும் வைத்து இது மாதிரி கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தவரக்காய், புடலங்காய், நம்ம இடம் இல்லாத காரணத்தினால மெத்த மேலே சின்ன சின்ன தொட்டிங்களை வச்சு சின்ன சின்னதாக வளர்த்து அது நம்ம வீட்டுக்கு தேவையான மட்டும் சமையலுக்கு தேவையான மட்டும் டெய்லியும் 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா கடையில் தான் வாங்கல தெரியுது, எல்லாம் மருந்து அடிச்சுக்கிட்டு ஏற்கனவே மருந்து வைக்கிறாங்க. அதில் வேறு ஒன்றும் கத்திரிக்காயில் எல்லாம் மருந்து வச்சு விற்கிறாங்க. முடிஞ்ச அளவு நம்ம உடம்பை பாதுகாக்கிறது நல்லது. என்ன முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இது மாதிரி சிறு சிறு தொட்டிகளை வீட்டில் அமைச்சு செடிகளை வளர்த்தா சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வளர்க்கும் போது பார்க்குறது மாதிரியாக இருக்கும், ஆனால் வளர்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் தனியாக அந்த ஒரு மரத்தை வச்சு நீங்கள் ஒரு கத்திரிக்காவோ, ஒரு பச்சை மிளகாவோ, தக்காளியோ ஏதோ ஒன்று செஞ்சு நீங்கள் அது செடிகளை பொறித்து நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அவ்வளோ ஒரு உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும் உடம்புக்குள்ள. ஏன்னா நம்ம நம்மளே அந்த செடியை வளர்த்து அதில் பொறித்து செய்யும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கும் மனதுக்குள்ள. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கவர்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.